சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல், விஜய் அவர்கள் டிவிகே தலைவராகிய விஜய் முதல்வராக இன்று பதவியேற்றாலும் அவருக்குன்னு வரக்கூடிய முதல்வராகிய பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்று அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னா, முதலில் 118 என்ற எண்ணிக்கையே மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆட்சியமைக்க தேவையான குறைந்தபட்ச பெரும்பான்மை 118. அதாவது ஒரு எம்எல்ஏ கூட விலகினால் அல்லது ஆதரவு மாற்றினால் அரசு ஆபத்தில் செல்லக்கூடிய நிலையானது உருவாகிவிடும் என்கிற மாதிரி அனைவராலும் பார்க்கப்பட்டது. இதனால் விஜய் தலைமையிலான அரசு ஆரம்பம் முதலே பலவீனமான ஒரு அரசு என்ற ஒரு விமர்சனத்தை சந்திக்க நேரிட்டது. இதுவரைக்கும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த அரசு எப்போது விழும் என்ற அரசியல் அழுத்தத்தை உருவாக்க முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் விஜய் அதனை எப்படியாவது தக்க வைத்துக் கொண்டு இதுவரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் ஆகப் போகிறார். இன்று ஒரு நாளில் ஆகியும் விடுவார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் முதலமைச்சர் ஆனாலும் இவருக்குன்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்த மிகப்பெரிய சிக்கல்கள் என்ன தெரியுமா? எம்எல்ஏக்களை ஒன்றாக வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். யாராவது ஒரு எம்எல்ஏ வெளியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களோ ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யாராவது ஒருவர் விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கிவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கல்களாக விஜய்க்கு மாறிவிடும் என்று அனைவராலும் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. டிவிகே புதிய கட்சி என்பதால் பல எம்எல்ஏக்களை முதல் முறையாக அரசியலுக்கு வந்தவர்கள் அல்லது வேறு கட்சிகளில் இருந்து வந்தவர்கள் என்ற ஒரு பேச்சும் அனைவராலும் பேசப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில் அமைச்சரவை பதவி, மாவட்ட அதிகாரம், கட்சி கட்டுப்பாடு போன்ற விஷயங்களில் உள்ளக அதிருப்தி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்றும், ஒரு சில எம்எல்ஏக்களை கூட அதிருப்தி அடைந்ததால் அது நேரடியான அரசின் நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் என்று அனைவராலும் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. எனவே நம்ம காத்திருந்து காணலாம் இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை. இதில்தான் இந்த மைனாரிட்டி அரசு என்ற விவாதம் அதிகமாக பேசப்படவும் செய்கிறது. சட்டப்படி 118 என்பது பெரும்பான்மை என்றாலும் அரசியல் ரீதியாக அது மிகவும் மெல்லிய ஒரு பெரும்பான்மையாகத்தான் அனைவராலும் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பா வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் எந்த ஒரு நேரத்திலும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றினால் அரசு உடனே நெருக்கடிக்குள் சென்றுவிடும். அதனால் டிவிகேக்கு அரசு ஒவ்வொரு சட்ட மசோதாவையும் நிறைவேற்றக்கூடிய கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்த வேண்டிய சூழலும் அவர்களுக்குள் உருவாகவும் ஆரம்பிக்கலாம். மேலும் எதிர்க்கட்சிகள் இதனை மிகப்பெரிய வாய்ப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பா ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே இரண்டும் டிவிகேவின் அனுபவமின்மையை அரசியல் ஆயுதமாக மாற்றி முயற்சி செய்யலாம் என்கிற மாதிரியான பல விவாதங்களும் இதுவரைக்கும் வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய நிர்வாக தவறு நடந்தாலும் அது பெரியதாகி புதிய அரசு தோல்வி என்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் பரப்ப முயற்சிகள் நடந்துவிடலாம். குறிப்பா சட்டசபை கூட்டங்களில் டிவிகே எம்எல்ஏக்களின் அனுபவமின்மை வெளிப்பட்டால் அது அரசுக்கு பெரிய ஒரு இமேஜ் பிரச்சனையாக மாறிவிடும் என்றும் அனைவராலும் பார்க்கப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான சிக்கல்கள் என்ன தெரியுமா? அமைச்சரவை அமைப்பு, யாருக்கு அமைச்சர் பதவி, யாருக்கு முக்கிய துறைகள் என்ற ஒரு கேள்விகள் டிவிகேக்குள் பெரிய ஒரு உள்ளாக போட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. காரணம், தேர்தலில் வெற்றி பெற்ற பலர் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே விஜயுடன் இருந்தோம் என்று கூறி முக்கிய பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் அனைவருக்கும் பதவியானது கொடுக்க முடியாது. இதனால் கட்சிக்குள் குழுக்களானது உருவாகக்கூடிய அபாயங்களும் இதுவரைக்கும் உருவாகி கொண்டே இருக்கும். அதனால் நம்ம காத்திருந்து காணலாம். விஜய் கட்சிக்குள்ளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. எம்எல்ஏக்கள் மாறுகிறார்களா? விஜய்க்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வருமா வராதா? முதல்வருக்கு அப்புறம் விஜய்க்குன்னு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.